Hi friends, in the video number 4 type of material varieties வந்து post பண்ணிருக்கோம். So எப்பவுமே நம்ம வந்து நிறைய varieties நிறைய collections post பண்றோம். இப்போ நிறைய sisters comments பண்றீங்க collections சூப்பர் நிறைய varieties போடுறீங்க அப்படினுட்டு ரொம்ப thanks உங்களோட supports order place பண்றவங்களுக்கு trust பண்ணி order place பண்றவங்களுக்கு comments கொடுக்கறவங்களுக்கு so எல்லாருக்குமே ரொம்ப thanks support பண்றவங்களுக்கு subscribe பண்ணிருக்கறவங்களுக்கு views பண்ணிக்கிறவங்க நம்ம சேனலை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணி பார்க்கறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப thanks. so வீடியோ ஸ்டார்டிங்ல இன்னைக்கு வந்து first நான் வந்து thank பண்ணனும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து thank பண்ணிட்டேன். so எல்லாருக்குமே ரொம்ப thanks. இன்னும் உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு வேணும். இன்னும் சப்போர்ட்ஸ் கொடுக்க இன்னும் கலெக்ஷன்ஸ்லாம் புது கலெக்ஷன்ஸ் ரொம்ப டிஃபரண்டா யூனிக் கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் எடுத்துட்டு வரணும். ரொம்ப ஒரு சாரீஸ் இல்லாம வேற ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்கணும், வேற ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வரோம். ஆனால் உங்க சப்போர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனையில தான் நான் வந்து கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கேன். சில சப்போர்ட்ஸ் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, பட் அது இன்னும் அப்டேட் பண்ணாமலே வச்சிருக்கேன். கொஞ்சம் அது எனக்கு ஸ்டாக்ஸ் வந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 to 15 டேஸே ஆயிடுச்சு. ஐ மீன் நம்மள மைக்ரோ பிளேட்டோட கடா டைப்பு பிரேஸ்லைட் டைப்பு செயின்ஸ் இதெல்லாமே வந்திருக்கு. பட் வந்து நான் இன்னும் அப்டேட் பண்ணலை. நான் அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்து எனக்கு கொஞ்சம் பிஸியாக போயினதுனால வந்து பண்ண முடியல. அது கொஞ்சம் நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை அப்படியே வச்சிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் உங்களை சப்போர்ட்ஸ் எப்படி கிடைக்குங்கிற ஒரு யோசனையாகவே இருக்குது. ஸ்டாக்ஸ் வந்துருச்சு, பட் இன்னும் ஃபியூச்சர் ஸ்டாக்ஸ் பீட்ஸில் பீட்ஸ் டைப் பிரேஸ்லைட்ஸ் இதெல்லாமே நிறைய ஸ்டாக் எடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஏன்னா நல்லா ட்ரெண்டிங்கில் போகுது. பட் உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுக்குறத பொறுத்து ஸ்டாக்ஸ் இன்னும் எடுப்போம். ஸோ இன்றைக்கி நம்பர் 1 பார்க்குறது வந்து குபேரப்பட்டில் செல்ஃப் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்க. அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். இந்த பேட்டர்ன் மட்டும் 1050, பேலன்ஸ் இருக்க எல்லா சாரியுமே 1150 ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மேங்கோ பார்டரில் ஃப்ரெஷ்ஷாக அரைவல் ஆகிருக்கு இந்த பேட்டர்ன் சாரீஸு. ஸோ இதுக்கப்புறமேல்ட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் சாரீஸ் நம்மக்கிட்ட ரெகுலர் அப்டேட்டான சாரீ, பட் வந்து ரொம்ப ரேராக தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இந்த கலர் காம்பினேஷன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரேராக தான் ரீஸ்டாக் வரும், அடிக்கடி ரீஸ்டாக் வராது. வந்தால் உடனே வந்து சோல்ட் அவுட் ஆகிடும். ரொம்ப லிமிட்டட் பீசஸ் தான் ரீஸ்டாக்கில் வரும். வந்ததும் ஃபாஸ்ட்டாக புக் ஆகிடும். ஸோ திருப்பி ரீஸ்டாக் வரணும் அப்படின்னா ஒரு 3 months or 4 months கேப்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ரீஸ்டாக்ல வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து இந்த டெம்பிள் பார்டர் உங்களுக்கே தெரியும், ரொம்பவே நம்ம போடலை. ஸோ ரீஸ்டாக் இதுவுமே ரொம்ப ரேர் கலெக்ஷனாக தான், ரேர் டைமில் தான் ரீஸ்டாக் வரும். ரீஸ்டாக்லையுமே பாருங்கள் இப்போதைக்கு இந்த ஒரு கலர் மட்டும்தான் வந்திருக்கு. இதில் வந்து 4 to 5 கலர்ஸ் இருந்துச்சு, பட் ஒரு கலர் மட்டும்தான் ரீஸ்டாக்ல. எப்படியோ ஒரு 5 to 6 months கேப்க்கு அப்புறம் உங்களுக்கு ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ அடுத்து நம்ம 2ல பார்க்குற சாரீ வந்து கிரேப் சில்க் சாரீ தான். கிரேப் சில்கில் இன்னைக்கு வந்து மைசூர் கிரேப் போட்டிருக்கோம், காட்டன் கிரேப் போட்டிருக்கோம். மைசூர் கிரேப்லேயும் சூப்பரான வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். செல்ஃப் பேட்டர்ன் போட்டிருக்கோம், கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் போட்டிருக்கோம். கான்ட்ராஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு பியோர் மைசூர் கிரேப்பை இமிட்டேட் பண்ண மாதிரி இருக்கிற ப்ரீமியம் குவாலிட்டி மைசூர் கிரேப் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பியோர் மைசூர் மாதிரியே இருக்கிற பேட்டர்ன் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் கிரேப் 2 வெரைட்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம். 650 and 699 2 வெரைட்டியுமே வந்து உங்களுக்கு காட்டன் கிரேப் மெட்டீரியலில் வந்துடும். ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்ம நார்மலாகவே குபேரப்பட்டோன்னு எடுத்துக்கிட்டாலே செல்ஃப், கான்ட்ராஸ்ட், டிஜிட்டல் சாஃப்டி, சில்வர் சாஃப்டி இதுவே நிறைய இருக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் கிரேப் அப்படின்னு நம்ம 2ல கிரேப் செக்ஷன் அப்படின்னாலே கிரேப்பில் இருக்கிற வெரைட்டிஸ் வந்து நேற்றும் அதுக்கு பிஃபோர் வீடியோஸும் வந்து வெறும் மைசூர் கிரேப் மட்டும் தான் போட்டிருந்தோம். ஸோ வந்து காட்டன் கிரேப் வந்து இன்னைக்கு போட்டிருக்கோம். இன்னைக்கு 2 பேட்டர்ன் வந்திருக்கு. 2 பேட்டர்னுமே இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸுமே இருக்குது. அது என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதை உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுக்குற பீட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வியர் பண்ணுற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்னதாக வந்து ட்ரெஸ் வெளில போகும்போது ட்ரெஸ் போட்டால் வியர் பண்ணுற மாதிரி இருக்கிற பீட்ஸாக. ஸோ அதே மாதிரி வந்து பேட்டர்ன் கொஞ்சம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் போடுற பீட்ஸ் டைப் பிரேஸ்லைட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லா ஏஜ் பர்சன்ஸுமே வியர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம நிறைய சினி ஃபீல்ட்லையோ இல்லை வந்து சீரியல்ஸ்லேயோ பார்க்கும் போதுமே வந்து சாரீஸ் போட்டிருக்காங்க, பேங்கிள் போட்டிருக்காங்க. அந்த பீட்ஸுமே வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் போகிறதுனால ஒரு ஃபேஷன் மாதிரி வியர் பண்ணிக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏஜ் பர்சன்ஸுமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் என்கிட்டயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கடா டைப் பிரேஸ்லைட்ஸ் மைக்ரோ பிளேட்டட் போடும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்க பீட்ஸில் வச்சுருக்கீங்களா பிரேஸ்லைட் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இதுமாதிரி எல்லா ஏஜ்மே பீட்ஸ்லேயுமே வியர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பீட்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு
நெக் பீஸ் ப்ளஸ் வந்து பிரேஸ்லைட் இதெல்லாமே ஸ்டாக் வர வைக்கலாமா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நான் மைக்ரோ பிளேட்டரை இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்குது. அதுவே நிறைய கலெக்ஷன்ஸ் புது கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ கொஞ்சம் டைம் பிஸியாக ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் போனதுனால தான் நான் வந்து அது வந்து ஒரு 10 to 15 டேஸே ஆகிடுச்சு. இன்னும் நான் வந்து போடாமலே வச்சுருக்கேன். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்ததெல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பிரேஸ்லைட்ஸ் மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதையுமே சேர்த்து காம்போ ஆஃபரில் நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில் காம்போ ஆஃபரில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. காம்போ ஆஃபரில் எல்லாமே கிளியர் பண்ணிடலான்னு இருக்கும். ஸ்டாக் புதுசாக வந்ததுமே சரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக பெரிய ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் கஸ்டமருக்கு சூப்பரான கிளியரன்ஸ் சேல் போடுறான்னு இருக்கும். புது கலெக்ஷன் ப்ளஸ் ஓல்டு கலெக்ஷன்ஸில் அவைலபிள் ப்ளஸ் கிட்ஸ் வியர் எல்லாத்தையுமே வந்து ஒரு காம்போ ஆஃபராக போடலான்னு இருக்கும். காம்போ ஆஃபரில் வந்து நம்மளோட எல்லா ஸ்டாக்குமே சாரீஸை தவிர்த்து வச்சு நம்ம என்ன போடுறோமோ கிட்ஸ் வியருமே சரி நம்ம ஆல்ரெடி எடுத்து இந்த போஸ்ட் பண்ணியிருக்க கலெக்ஷன்ஸ்லேயே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்க் ராம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 30 to 40 பீஸ் ராம்பர் வந்து அரைவல் ஆனிச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க குழந்தைங்க ஃப்ராக் அப்படின்னாலுமே வந்து ஒவ்வொரு ஏஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 பீசஸ் 15 பீசஸ் போல் அரைவல் ஆனிச்சு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் கிளியர் ஆகி ஓரளவுக்கு ஸ்டாக் வந்து அவைலபிளே இருக்குது. ஸோ அதையுமே நம்மளோட அந்த ஜுவல்லோட சேர்த்து காம்போ ஆஃபரில் போடலான்னு இருக்கும். காம்போ ஆஃபரை பற்றி நான் வந்து காம்போ ஆஃபர் போடுற வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். என்ன இதெல்லாம் நீங்கள் பிக் பண்ணால் காம்போ ஆஃபரில் எந்த டூ கிட்ஸோட எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஜுவல் ஆப்ஷன் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். காம்போவில் 2 எது எடுத்தாலுமே அந்த காம்போ ஆஃபர் அப்ளிகபிள். இல்லை எனக்கு சிங்கிள்ஸாக தான் வேணும் அப்படின்னா அந்த காம்போ ஆஃபர் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம புது கலெக்ஷன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் டிசைன்ஸ் பீட்ஸையும் சேர்த்து அடுத்து எடுத்து நிறைய உங்களுக்கு சூப்பரான ஆஃபரில் போடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். பட் உங்கள் சப்போர்ட்ஸ்க்காக தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணும் போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும்ல. ஸோ சாரீஸ் அப்படிங்கும் போது நமக்கு செம்ம சப்போர்ட்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால அது தயங்காமலே நம்மக்கிட்ட இப்போ ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது. சாரி அப்படின்னாலே நம்மளோட கஸ்டமர் எது ப்ரிஃபர் பண்ணுவாங்க, எந்த ஒரு சாரி எந்த குவாலிட்டியில் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக எடுப்பாங்க அப்படின்றது தெரிகிறதுனால சாரீஸ் பற்றின கொஞ்சம் பயம் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம எப்படினாலும் நம்ம கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம ரீஸ்டாக்கில் நிறைய பேட்டர்ன் கொண்டுட்டு வரோம். பட் வந்து இந்த ஜுவல் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜுவல்லரியுமே ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருந்தோம். இடையில பார்த்தீங்க அப்படின்னா என்னோட என்னோட குழந்தை என்னோட டெலிவரியிலேருந்து அந்த ஜுவல் வந்து பண்ணுறது இல்லை. கஸ்டமர்ஸ் கேட்கும் போது மட்டும் யூனிட்லேருந்து வர வச்சு தந்துட்டுருக்கோம். ஏதாவது ஒரு சில கஸ்டமர்ஸ் எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வேணும் அப்படின்றத மட்டும் நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து யூனிட்லேருந்து வர வச்சு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் இது பண்ணி சின்ன கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாக் எடுத்து நம்ம வந்து ஓன் ஸ்டாக்கில் போடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வர வச்சுருக்கோம். ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் மட்டும். ஸோ அடுத்து நம்ம 3ல பார்க்குற சாரீஸ் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரீ வந்து சாஃப்ட் உஷர் சில்க். சாஃப்ட் உஷர் சில்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து மேங்கோ டைப் பார்டர்ல உள்ள சாரீஸ் போட்டிருந்தோம். சூப்பர் மூவிங். அது இப்போ இடையிலுமே ரீஸ்டாக் வந்து ஒரு 4 to 5 கலர்ஸ் மட்டும் தான் வந்தது. எல்லா கலருமே வரல. 4 to 5 கலர்ஸ் வந்துருந்துச்சு. வந்த உடனே அன்னைக்கே ஃபுல் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சில கஸ்டமர்ஸ் கேட்குறீங்க. ஸோ அது இந்த ரீஸ்டாக்ல வருமானு கண்டிப்பாக ரீஸ்டாக் பற்றின வந்து கரெக்டான டைம் சொல்ல முடியாது. மந்த்தா டேஸானா கேட்குறீங்க, அதை கண்டிப்பாக சொல்ல முடியாது. ரீஸ்டாக் வரும்போது கண்டிப்பாக வீடியோஸில் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பொறுத்து தான் ரீஸ்டாக். அவங்க எவ்வளோ டேஸை ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான். இல்லை அந்த பேட்டர்ன் வேணாம் புது நியூ பேட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னா அது ரீஸ்டாக்ல கிடைக்காது. நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூனிட்ல வந்து இது எங்களுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கும் போது ரீஸ்டாக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம கேட்டிருக்கோம். மேங்கோ பேட்டர்ன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்டாக் வரும்போது கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப அழகான மெட்டீரியல். நீங்கள் எல்லா சீசனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இப்போ சம்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒர்க் பர்சன் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மெட்டீரியல். நீங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணணும், ஃபார்மல் லுக் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம எடுத்துகிட்டு வர எந்த ஒரு கலெக்ஷன்னாலுமே வந்து நல்ல ஒரு டீசன்சியாக டீசன்ட் அண்ட் ஃபார்மல் லுக் இருக்கிற மாதிரி தான் நிறைய பேட்டர்ன் நம்ம சாரீஸாக இருக்கட்டும், நம்ம எடுத்துகிட்டு வர இப்போ சொல்கிறேன்னா நான் ஜுவல் பேட்டர்னாக இருக்கட்டும், எதெல்லாமே நல்ல ஃபார்மலாக நம்ம கடா டைப் பிரேஸ்லைட் டைப் நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வியர்லாம்
ஃபுல் வீடியோவில் வந்து போட்டிருப்போம். ஆனால் வந்து அது உங்களால் தேட முடியாது, சாரீஸ் தான் நிறைய இருக்கிறதுனால ஷார்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் மோஸ்ட் ஆஃப் த இது சோல்ட் அவுட் ஆனாலும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சில கலெக்ஷன்ஸ் நாங்கள் வர வச்சுருக்கோம். இல்லை நியூ பேட்டர்ன்லேயுமே வந்து ரீஸ்டாக் இருக்கிறதும் இருக்கும், நியூ டிசைன்ஸுமே வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே மைக்ரோ பிளேட்டடு, உங்களுக்கு வந்து நல்ல கேரண்டி ஐட்டம். நீங்கள் ரெகுலர் யூஸ் கூட 6 மந்த் பண்ணிக்கலாம், நல்ல கலர் போகாமல் இருக்கும். நீங்கள் ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஐட்டமை. எங்கள் பக்கத்தில் சும்மா போயிட்டு ஒரு இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி ஷாப்பில் கூட ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு கோல்டு செயினோ ஒரு புரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி போய் பற்ற வைக்கிறோமோ ஒரு அதை மாதிரி நம்ம வந்து அந்த சரி பண்ணுறோமோ அவங்கக்கிட்ட கூட நீங்கள் ரீபாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேரண்டி ஐட்டம் தான் நம்ம போட்டிருக்குது. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். ஒரு சூப்பரான ப்ரைஸில் நல்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற கேரண்டி ஐட்டம். நீங்கள் அக்கேஷனாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து அந்த உங்களுக்கு வந்து இந்த மைக்ரோ பிளேட்டட் வந்து பிளேட் பண்ணியிருக்கிறது வந்து போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து நம்பர் 4ல் பார்த்துட்டு இருக்க சாரீஸ் வந்து டோலா சில்க் சாரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 ப்ரைஸ் ரேஞ்சஸில் உள்ள டோலா சில்க் தான். 599 699 தான். ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் டோலா சில்க் சாரீ தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கை பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ நம்மளோட வீடியோஸில் வந்து சாரீஸ் இல்லாமல் வேறு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம வெளில எங்கேயுமே வந்து ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. நம்மளோட ஸ்டாக்குக்கு நம்ம மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுறோம், நம்ம சேனலில் மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுறோம். அதனால தான் வந்து ஸோ இந்த வீடியோஸ் இவ்வளோ பேர் பார்க்கும்போது ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை வந்து மிச்ச கஸ்டமர்ஸ்க்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இது இல்லாமல் நான் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த குழந்தைய பற்றி நான் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா அது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வீடியோவில் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதை நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத நான் வந்து வீடியோஸில் போடுறேன். ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீஃபாகவே நான் கொடுக்குறேன். என்னென்னலாம் வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாமல் என்னோட குழந்தைக்கு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட பேபி எனக்கு கிடைச்சான் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் எப்படி நான் எவ்வளோ பெயின்ஃபுல்லான லைஃப்பை கடந்து அந்த இப்போ ஒரு ஹாப்பி லைஃப்க்கு வந்திருக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரும் எதுக்காகவும் ஃபீல் பண்ண வேணாம். கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு செய்ய வேண்டியதை வந்து கண்டிப்பாக எப்போவுமே வந்து கிடைக்கும். அதனால் டிலே ஆனாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஸோ அதை பற்றின வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அது இல்லாமல் நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து ஹேண்ட்மேடு வீட்டில் ஹெர்பலாக பியோர் ஹெர்பல் ஆயில் அண்டு பவுடர், சீகக்காய் பவுடர் போடுறாங்க. அது சூப்பராக அவங்க வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக ஹெர்பல், எவ்வளோ ஹெர்பல் யூஸ் பண்ணி அது போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட அந்த இதுவுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பண்ணுற அந்த முயற்சியை ஒரு சப்போர்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு வந்து நான் அதை வந்து ஒரு வீடியோஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அவங்களோட ஹெர்பல் ப்ராடக்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்க காண்டாக்ட் நம்பரும் அந்த ஷார்ட்ஸ்லேயே போடுவேன். ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அந்த வீடியோ அனுப்பிந்த போது தான் எனக்கே தெரியுது எவ்வளோ ஹெர்பல் யூஸ் பண்ணி அந்த ஹேர் ஆயிலும் அந்த பவுடரும் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதை காண்டாக்ட் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் ஷார்ட்ஸ் அது ஒரு 2 to 3 டேஸில் வந்து அதை ரெடி பண்ணி போடுறேன். அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஸ் கொடுங்க. ஹெர்பல் ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட்ஸ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. தேங்க்யூ.